என் பேரு புனிதன். குணத்திலையும் புனிதன்னு எல்லாரும் கூப்பிட இந்த நிகழ்வு தான் காரணம். பீச் ப்ரெசண்ட்டாக இருக்குல்ல. இந்த வேலண்டைன்ஸ் டேலையும் நம்ம சிங்கிள் தான் மச்சி. மகிழ்ச்சி. சிரிக்காத. ஏண்டா உனக்கு காதல் பிடிக்கலையா இல்லை காதலிக்கிறவங்களை பிடிக்கலையா? நமக்கு பொண்ணுங்களே அவுட் ஆஃப் சிலபஸ். இதில் காதலை பற்றி வர கேட்குறேன். போட என்னோட சின்சியர் அட்வைஸ், நோ காதல், நோ கன்றாவி. ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தம். ரொம்ப தப்பா பேசுறடா. போட பேசுனா அம்மா அக்கா தங்கச்சி பாசம் தெரியாத அனாத அதான் இப்படி பேசுறான்னு சொல்லுவீங்க அதானே? நான் எப்படா? போடா. This is too much. என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? பிரச்சனை இல்ல. சும்மா என்னன்னே தெரியாம பேசுறீங்க. யார்கிட்ட வேணா சொல்லு. இப்படி பப்ளிக்ல அனாயமா சுத்திட்டு என்ன நீ ஓவரா பேசுற? ஃப்ரெண்ட்னா ராக்கி கட்டி இல்லனா தாலி கட்டிக்கோ. உங்களுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு இத சொல்றதுக்கு. ரைட்ஸா பேசுற? வா தாலியை கட்டு. இருங்க சார், இருங்க தம்பி. கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. போயிட்டே இரு. போ கிளம்பு. சார் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு அனுப்பி விடுங்க சார். பையனை பார்த்தா ஏதோ மீடியால இருக்கிற மாதிரி இருக்கிறான். நீங்க பாட்டு பிரச்சனை இதுக்கு பண்ணி பேர் என்னடா? என்ன சார் நாங்க அடுத்தவன் லைஃப்ல தலையிட இந்த கட்சிக்காரனுக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தா? இதுல சப்போர்ட்டுக்கு போலீஸ் வேற. செம்ம காண்டா இருக்கு. டேய் கலேஜி கப்புள்ஸ் டா அதுங்க. சும்மா இருடா. உனக்கு யாரா புனிதன்னு பேர் வச்சா? உன் புத்தி தான்டா கலீச்சி. சாமி. எல்லாம் நம்ம பாக்குற பார்வையில இருக்கு. ஓகே ஓகே. பெர்செப்ஷன்டா. பெர்செப்ஷன். அங்க இருக்கா பாரு. கண்டிப்பா சொல்றான், அவன் மேட்ரு யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இவனை திருத்த முடியாது. டேய் சும்மா இருடா. நல்ல விதமா பார்க்கவே மாட்டியா? என்ன நம்ம கிட்ட வரா? என்னவா? Once in a lifetime you meet someone who changes everything ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். There she is. இன்ஸ்டன்டா லவ் லெட்டர் கொடுப்பாலோ? உனக்கா இல்ல எனக்கா? போடா. அண்டர்லைன்லாம் பண்றான். அந்த பேப்பர்ல தனக்கு பேச்சு வராதுன்னும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பசங்களுக்கு 20,000 டொனேட் பண்ணணும், ஆனா ஆர்ஃபனேஜ்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால என் கூட வர முடியுமான்னு கேட்டு எழுதியிருந்தா என் மனசு கனமாச்சு. உங்களை ஏன் உள்ள விட மாட்டாங்க? மறுபடியும் அவ எழுதி கொடுத்த விஷயம் என் மனசை உழுக்குன என்னோட குற்ற உணர்வு. நான் பாலியல் தொழிலாளி. டேய் என் நண்பனுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. முகம் தெரியாத ஸ்பான்சர்ஸ் தான் இவனை வளர்த்தாங்க. அதான் உங்க உருவத்துல அவங்கள பார்த்துட்டான். அந்த சில நிமிட சந்திப்பு என் பேருக்கான அர்த்தத்தை மட்டும் உணர வைக்கல, என்னை இன்னைக்கு விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் நடத்துகிற ஒரு ஆக்டிவிஸ்டாக மாற்றிருக்கு, இல்லை ஒரு கண்ணியமான ஆம்பளையாக மாற்றிருக்கு.